சூப்பரான பேச்சுலர் முட்டை குழம்பு தான் இவ்வளோ ரெடி ஆகிருக்கேன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சூப்பர் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நமக்கு சூப்பரான சிம்பிளான பேச்சுலர் முட்டைக்கறி எப்படி ரெடி பண்ணணும்னு பார்ப்போம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகு, ஒரு பீஸ் இஞ்சி, 5 பீஸு பூண்டு, கொஞ்சமாக கரலீஃபு. இது நீ நமக்கு எல்லாம் கூட கட் பண்ணி ஒரு மிக்சியில் ஜாரில் இட்டு ஒரு 200 ml தண்ணி ஊற்றி நமக்கு அடிச்செடுக்கும். இது சிம்பிளான ஒரு முட்டை குழம்பு. நமக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொடுக்கும். ஆயில் எல்லாம் நல்லவனம் சூடாகும்போഴത്തേக்கு നമ്മൾ அரைச்சி வச்சிருக்கிற அரைப்பு இதில் நமக்கு ஆட் பண்ணலாம். இந்த அரைப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்கு இதை மூடி வச்சு வேவிക്കാം. നമ്മളെ മസാലയുടെ പച്ച വാസന എല്ലാം പോയിരിക്കുകയാണ്. ഇനി ഇതിലോട്ട് നമുക്ക് മസാല ആഡ് பண்ணலாம். 1 സ്പൂൺ ചില്ലി പൗഡർ, 1 സ്പൂൺ മല്ലി പൗഡർ, 1/4 ടീസ്പൂൺ മഞ്ഞൾത്തൂൾ, 1/2 സ്പൂൺ ഗരം മസാല. ഇനി ഇതെല്ലാം കൂടെ വെച്ച് നമുക്ക് ഇതിനെ ഒന്ന് നല്ലോണം ഒരു 3 നിമിഷം നമുക്കിതിൻ്റെ ഈ പച്ച വാസന സ്മെല്ല് പോണ വരേക്കും നമുക്കൊന്ന് മിക്സ് பண்ணி കൊടുക്കാം. ഒരു 3 നിമിഷം മിക്സ് பண்ணிയാൽ போதும். അപ്പോഴേക്ക് ഇതിൻ്റെ ആ പച്ച വാസന സ്മെല്ലെല്ലാം പോയിടും. ഇത് വന്നിട്ട് നല്ല സൂപ്പറാണ്. ഒരു 15 നിമിഷം കൊണ്ട് റെഡിയാക്കാൻ പറ്റുന്ന ഒരു ബാച്ചിലർ എഗ്ഗ് കുളമ്പാണ്. സൂപ്പറാக இருக்கும். നമുക്ക് ഒരു 1/2 സ്പൂൺ சால்ட்டும் கூட ஆட் பண்ணி 3 முட்டை கூட இதை ஆட் பண்ணோம். 3 മുട്ടയോടെ ആഡ് பண்ணி ഇത് നമുക്ക് നല്ലോണം ഒന്ന് മിക്സ് பண்ணி എടുക്കാം. முட்டை வேணால் നിങ്ങൾക്ക് 2ஆக கட் பண்ணலாம், அல்லது இப்படி வேணால் இப்படியும் போடலாம். ஒரு 10 செகண்ட் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த கிரேவி சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பரான பேச்சுலர் முட்டை குழம்பு தான் இவ்வளோ ரெடி ஆகிருக்கேன்னு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சூப்பர் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது.